கடும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியாக இருந்த கூலி திரைப்படத்தின் FTFS ப்ரீமியர் ஷோ இன்றைக்கு 12:30க்கு வியூ திரையரங்கில் போட்டிருந்தவங்க. அதுக்கு நானும் என்னுடைய நண்பர்கள் 4 பேர் சேர்ந்து அந்த படத்தை போய் பார்த்துருந்தாங்க. அங்கே நிறைய பேர் பொதுமக்கள் குடும்பமாக வந்து அந்த படத்தை பார்த்து கொண்டாடினாங்க. அதில் 4 திரையரங்குமே அங்கே ஹவுஸ்ஃபுல்லாக ஓடினது அங்கே ஒரு ஸ்பெஷல் விஷயம். அதே நேரத்தில் அந்த படத்தை பற்றி பல கருத்துக்கள் பல பேர் சொல்லியிருந்தாலும் இந்த 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்கடமையாக இது எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் உங்களுக்கு முன்வைக்கிறோம். விக்ரமோட பெட்டர் கிடையாது, லியோவோட ஒஸ்ட் கிடையாது. ஸோ இன் கைண்ட் ஆஃப் லைக் குட் ஒன் டைம் வாட்சபிள். இல்லை உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். எனக்கு படம் பிடிக்கலையா? எனக்கு பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல. நல்லா இல்லை. அவர் வயசுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது கொஞ்சம் அவங்கள பக்கம் திருப்பி அவர் வயசுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் ஒழுங்காக பண்ணியிருக்கணும். அச்சு பறக்க விடுறது, லாஸ்ட்ல முதுகுல கோடாரி குத்துனதே மறந்துட்டானுங்க. இல்ல அதுக்குன்னு இதெல்லாம் தப்பு. ஒரு ஹாலிவுட் மூவில பாயிரம் தாவரம் அதெல்லாம் நம்புறீங்க, இதை நம்புறீங்க? ஹாலிவுட் விடுங்க ஷாம், சினிமானாலே ஃபுல் லாஜிக் பார்க்க முடியாதானே? சினிமா இஸ் ஜஸ்ட் இமேஜினரி. சில டைரக்டர்னு வரும்போது அதெல்லாம் எதிர்பார்த்து தானே வரும். எல்லா மூவியும் ரியலிஸ்டிக் கொடுத்தா பின்ன அது டாக்குமெண்ட்ரி மூவிக்கும் கமர்ஷியல் அப்படி கிடையாது. இப்ப விக்ரம்லயும் நிறைய சீன் இருக்கு, ஆச்சு கிழிச்சு இந்த ஆளு எப்படா பண்ண போ. ஆனா எனக்கு தெரிஞ்சு விக்ரம் வந்து ஃபார் பெட்டர் தென் திஸ், ஃபார் பெட்டர். விக்ரம் அளவுக்கு. ஆனா லியோவோட இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதான் நீங்க விக்ரம் எடுத்த லோக்கிய பாக்குறீங்க, லியோக்கின்னு லோக்கிய பாருங்க. லோக்கின் மட்டும் நான் வந்து லோகேஷ் கனகராஜ் அவ்வளவுதான் பார்க்க முடியும். அதை எடுத்த லோகேஷ், இதை எடுத்த லோகேஷ் தான் பார்க்க. இது லோகேஷ் படமா ரஜினி படமா? ரஜினி படம் தான். ரஜினி படம் தான். லோகேஷ் படம் தான் இன்ஃபியூஸ்ட் வித் ரஜினியோட ஸ்டைல். லோகேஷ் எடுத்த ரஜினி படம். லோகேஷ் எடுத்த ரஜினி படம். கொடுத்த காசுக்கு வர்த்தா? கொடுத்த காசுக்கா? அது ஒன் டைம் வாட்ச் அவ்வளவுதான். கஷ்டம் இல்ல. கூப்பன் கோட்ல வேணா பார்த்தோம். இன்னும் ஒரு டிக்கெட் அப்படியே இருக்கு. ஆனா கடைசியில நான் அமெரிக்கானா எதுக்கு தான் கூட்டிட்டு வந்து சார் நடக்கும் சார் அப்படின்ற மாதிரி ஒன் டே கோல் ஷீட் அதெல்லாம் நாங்க கன்னு கையில பிடிங்க சுடு 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 ஏ டண்டனக்கா 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 அவனே டுண்டனக்கா டுண்டனக்கா டுண்டனக்கா. நீங்க தானே எதிர்பார்த்தீங்க எஸ்கே வருவாருல்ல? ஆமாம் ப்ரோ. இல்ல நெஞ்சில கை வச்சுட்டே தான் செகண்ட் ஃபிளாஷ்பேக் வந்து தெரியுமா ரஜினி இது. அப்ப சத்தியமா வர போறான்னு தான் நினைச்சேன். ஜஸ்ட் மிஸ்டா ஆண்டவானு அந்த பஸ்ஸுக்குள்ள சண்டை ஃபேஸ் காட்டவே சண்டை பண்ணுவோம். ஓகே நான் செகண்ட் ஃபிளாஷ்பேக் ஃபுல்லா நெஞ்சில கை வச்சுட்டு தான் இருந்தேன். ஆத்தாடி ஆத்தா, இவன் துப்பாக்கி இவனே வாங்கிட்டான், இங்க வந்து சிகரெட்டி இவனே பிடிச்சா நான் எங்கடா போறது அப்படிங்கிற மாதிரி